Praise the Lord. எபிரேயர் 4 அதிகாரம் 2 வசனம். Hebrews chapter 4 and verse 2. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கவிஞர் வாலி அவர்கள் பழைய பாடல கடவுளை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்று சொல்லி. அப்படியாய் கடவுளுடைய வசனம் நமக்கு பைபிளில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுக்கப்படுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அது நியாயமான ஒரு நீதியின் வழியில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் கடவுள் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த ஒரு இனமோ மொழியோ ஜாதியோ மதமோ சார்ந்ததல்ல. சகல ஜனங்களுக்கும் இது வாழ்க்கையின் வழிகாட்டுதலாய் இந்த வேதம் இருக்கிறது. ஆனாலும் நம்ம கேள்விகள் இருக்கலாம். ஏன் அநேகருக்கு அற்புதம் நடந்த மாதிரி பைபிளில் நம்ம நிறைய இடத்துல அதிசயங்களை பார்க்குறோம், சுகத்தை பார்க்குறோம், ஆசீர்வாதத்தை பார்க்குறோம், அற்புதத்தை பார்க்குறோம். ஏன் எனக்கு அதெல்லாம் நடக்கலை? நானும் தான் கடவுளை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் தான் வேதத்தை பைபிளை படிக்கிறேன், நானும் தான் சர்ச் அட்டென்ட் பண்ணுறேன், நானும் தான் காணிக்கை போடுறேன், ஆனால் எனக்கே அற்புதம் நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர்கள் கேள்வி உண்டு. அதற்கு தான் அந்த வசனம் பதில் சொல்கிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்பதால் மாத்திரம், அது நம்ம பைபிளை படிக்கிறதால மாத்திரம், சர்ச்சைக்கு போகிறதால மாத்திரம் நமக்கு அற்புதங்கள் நடக்காது. யார் உண்மையான விசுவாசத்தோடு கூட கடவுள் கொடுத்த வார்த்தையை அதை நம்பி அதன்படி நடக்கிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்ஸ் எடுத்துப்போமே. இந்த மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுலாம் இந்த ஸ்கூலோட சரி. அதுக்கு மேலே நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா காலேஜில் ஒரு டாபிக் ஒரு லெக்சர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு புக்கில் இல்லை 4-5 புக்கை ரெஃபர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ விரிவான ஆராய்ச்சிகள் உண்டு. ஆனாலும் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது இந்த 5 புக்கில் இருக்கிற காரியத்தையும் எடுக்க முடியாது. அவங்க இந்த டாப்பிக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. இந்த டீச் பண்ணுறது உட்காண்டிருக்க 100 பிள்ளைகளுக்கும் டீச் பண்ணுறாங்க. காமனாக தான் எல்லாருக்கும் சொல்லப்படுது, எல்லாரும் தான் கேட்குறாங்க. ஆனாலும் மார்க் வாங்கும் போது வித்தியாசம் உண்டு. அந்த டீச்சர் கரெக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் வேறு மார்க் வாங்குறோம். ஏன் அப்படின்னா சிலர் அலட்சியமாக இந்த கேட்குற விஷயங்களை பொருட்படுத்தாமல் நான் நிறைய புக்ஸை படிச்சுப்பான்னு சொல்லி 1-2 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கை படித்து எழுதுறவங்களும் உண்டு. ஆனாலும் நம்ம எவ்வளோ அதிகமாக படித்து எவ்வளோ அதிகமான புதிய விஷயங்களை எழுதினாலும் அந்த டீச்சர் எந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்சிஸ்ட் பண்ணி டீச் பண்ணாங்களோ அதை யார் கேட்டு கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற அந்த 5 பாயிண்ட்டை எழுதுனாங்களோ, அந்த பேப்பரில் வெளிப்படுத்தினாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு நல்ல மார்க் வாங்குவாங்க. நீங்கள் நிறைய படிக்கிறதாலேயோ நிறைய புதிய விஷயங்கள் எழுதுறதாலேயோ நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியாது. அதே போல தான் பைபிளில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இல்லை கடவுளோட வார்த்தை எவ்வளோ கேட்டாலும் அது கேட்கறதால மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. யார் அதை உண்மையாகவே விசுவாசித்து தன்னோட எக்ஸாம் ஷீட்டில் டீச்சர் எழுதின பாயிண்ட்ஸை பிரதிபலிக்கிறது போல் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அதை வெளிப்படுத்துகிறாங்களோ, அந்த விசுவாசத்தின்படி வாழ்ந்து வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.